சில பொருத்தனை வரணும்னா என்ன வரணும்? இக்கட்டு வரணும். இக்கட்டில் என் பொருத்தனைகளை செலுத்து. கவனிக்கிறீங்களா? யோனா எங்க இருந்து செலுத்தினார்? மீனின் வயிற்றுக்குள்ளால போய் அந்த வாசனை பிடிக்காம வந்தபோது பொருத்தனை பண்ணான். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, இனி கோயிலுக்கு போவேன், கோயில் இருந்துமே ஆராதிப்பேன். அதுதான் பொருத்தனை, வேற எதுவும் பொருத்தனை இல்லை. கவனிங்கள், அந்த பொருத்தனை நம்ம இருக்கிற எல்லா இக்கட்டை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடும். பிள்ளைகளே, இக்கட்டில் தான் பொருத்தனை பண்ண வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தேவன் எப்போது நம்முடைய பொருத்தனை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ கேட்கிற அன்பு பெற்றாரே, உங்களுடைய பிள்ளைகளை கையில ஏந்தி இருக்கிறீங்க இல்லையா? அங்கே பொருத்தனை ஆரம்பமாக. நிறைய நேரம் வயிற்றுல கருவுல குழந்தை இருக்கும் பொழுது அந்த ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கையில் வந்த பிறகு சில கவனிங்கள், நீங்கள் எல்லாம் சுகமா இருக்கும் பொழுது, எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும் பொழுது என்ன பொருத்தனை பண்ணலாம்? உங்களையே நீங்கள் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணலாம். அது என்ன? உபவாசமும் ஜெபமும் தான். உபவாசம் ஜெபம் என்பது அந்த நசரே, அத்தனை நாட்களும் ஆண்டவரே நான் இதை சாப்பிட மாட்டேன், அத்தனை நாட்களும் ஆண்டவரே நான், சிலர் எடுக்கிற உபவாசத்துல டிவி பார்க்க மாட்டீங்க, சில போனே பார்க்க மாட்டேன்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதை விட நல்ல நசரே விரதம் வேற ஒண்ணு இருக்க முடியாது. அத்தனை குறிப்பிட்ட நாட்கள் ஆச்சு. அதை ஆண்டவர் விரும்புகிறார். தேவனே, என் பொருத்தனை கேட்டு உம்முடைய சுதந்திரத்தை எனக்கு தார்.